ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான புதினா சட்னி எப்படின்னு சின்னதாக ஒரு வீடியோ. என்ன சேர்த்திக்கலாம்? கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் அதிலேயே சேர்த்திக்கலாம். லைட்டாக கலர் திரும்பின உடனே நம்ம நல்லா பூண்டு 2 பூண்டு உரித்து ஒரு 10லேருந்து 15 பல் போல் பூண்டு இதிலையே சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா பச்சை வாசனை போட்டோம், கலர் திரும்பட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கணுன்றதுனால பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாயை அதிலே சேர்த்துக்கலாம். 2 உடச்சி போட்டிருக்கேன். இந்த டைமில் நல்லா ஒரு கட்டு புதினா 10 ரூபா கொடுத்து வாங்கினேன். அதை முழுசாக இதிலையே சேர்த்துக்கிறேன். நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வணங்கினா கொஞ்சம் தான் வரும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ புதினா இருந்த மாதிரி இருந்தது, வணங்கினதும் கொஞ்சமாக ஆயிடுச்சு. புளியும் இதிலேயே சேர்த்திக்கலாம். புது புளின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன். நமக்கு ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்திடலாம். புதினா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இந்த டக்கு நம்மளுக்கு சமைக்கணும்னு தோணுச்சுன்னா புதினா இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். இட்லி, களி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகே, சட்டுன்னு ஆயிரும். நான் இதில் இன்றைக்கி தேங்காய் எதுவுமே சேர்த்தல, இவ்வளோதான் நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் சேர்த்தியாச்சு. இதை நல்லா வணங்கின உடனே ஆற விட்டு நம்ம நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். புதினா வணங்கிடுச்சு, ஸ்டவ் அணைச்சிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஆட்டிக்கலாம். நம்ம நல்லா சட்னி அரைச்சாச்சு. அதே பாண்டில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 2 வரமிளகாய் கிள்ளி அதிலேயே சேர்த்திருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். காஞ்ச மிளகாய் வணங்கிருச்சு. இப்போ வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஆட்டியிருக்கிற
சட்னியில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு சேர்த்துருந்தோம். நம்மளுடைய சட்னி, புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதும் கூட.